அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுந்தரபாண்டி சீனிவாசன் ஒருத்தருக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க கிட்ட பொம்பளை குரல்ல பேசும்போது அவங்க ஏதோ 3 பொம்பளைங்களோட பேரெல்லாம் சொல்றாங்க. சவுந்தரபாண்டி அந்த பேரும் இல்ல இந்த பேரும் இல்ல நோ நோ நோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா பாக்கியமும் எஸ்கியும் ஏதோ ஒரு பொருளை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பங்க பார்த்து திரும்பி பார்க்கறாங்க. என்னடி இது? இந்த மனுஷனுக்கு திடீர்னு என்னாச்சு? பொம்பளை குரல்ல பேசிட்டு இருக்காருன்னு பாக்கியம் கேக்குறாங்க. பொம்பளை குரல்ல பேசுறாருன்னா ஏதோ பிராடுத்தனம் பண்றாங்கன்னு அர்த்தமத்தே. இது உடனே நம்ம அண்ணங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எசகியும் பாக்கியமும் அரிசி மூட்டையை தூக்கிட்டு போறாங்க. இல்ல சனியா அடுத்து இளவரத்துவன் பேரை சொல்லு அப்படிங்கிறாங்க. நம்பரையும் பேரையும் சொல்றாங்க. அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. அவரும் இப்ப செஞ்ச வேலையை விட்டுக்கிட்டு இருந்து போட்டு யாரு இங்கே உன் போன கொஞ்சம் காதுக்கு பக்கத்துல வெய்யி செல்லும் அப்படிங்கிறாங்க. காதுக்கு பக்கத்துல வைக்கிறாங்க சவுந்தரபாண்டி. சவுந்தரபாண்டிக்கு மொத்தத்தை அள்ளி கொடுக்குறாரு. ஐயோ இளவரத்துவனுங்க பொம்பளை குரலை கேட்டதுக்கே இப்படி ஒளிரானுங்களேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. நேர்ல மட்டும் வந்தானுங்க எக்கோ கடிச்சு கொதறிடுவானுங்க போல இருக்கேங்கிறாங்க. முத்துப்பாண்டி பாண்டியம்மா எல்லாரும் சிரிச்சு கிடக்குறாங்க. அந்த நம்பரும் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் கிடக்கட்டு, முதல்ல போய் அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஓட்டம் பிடிச்சிட்டு வராரு. சனியன் ஒரு நம்பர் சொல்றாங்க. சவுந்தரபாண்டியும் எல்லாரும் போலேன்னு நினைச்சுக்கிட்டு இப்ப சண்முகத்துக்கு போன் பண்ணி ஹலோ மாமா அப்படிங்கிறாங்க. சண்முகம் சிட்டா பேசுறாங்க. என்னது போனை எடுத்தது மாமாங்கிறிய யார் மணி அப்படின்னு கேக்குறாங்க. பொம்பளையாட்டு பேசினா உன் பேச்சுக்கு மயங்கிடுவேன், உன் பின்னாடி வந்துருவேன்னு நினைச்சுக்கிட்டியா? யார் மணி பேசுனது எடுத்தாங்கோ இப்ப மாமா மாமாங்கிற யார் நீ சொல்ல போறியா அப்படின்னு சண்முகம் அதட்டுறாங்க. நம்பரை உடனே நான் போலீஸ் கொடுத்து உன்னை பிச்சு போடுவேன் பிச்சு. என்ன குடும்பத்தை பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? யார் மணி அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்க. பறிக்க பாக்குறீங்களா? எதுக்கு இப்படி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க? செண்டு ஒரு பக்கம் உங்க எங்கேயாச்சும் பார்த்தேன் அவ்வளவுதான் சொல்லிப்பட்டேன் உங்களை. இன்னொருக்கா அந்த மாதிரி போனுக்குன்னு வந்தது பிச்சு போடுவேன் பிச்சு அப்படின்னு சண்முகம் நல்லா அதட்டி திட்டி விடுறாங்க. இந்த பக்கமா சவுந்தரபாண்டி குதி குதின்னு குதிக்கிறாங்க. அச்சோ சனியா வசமா எங்கடா கொண்டு மாட்டி விட்டுருக்க அப்படின்னு வெறும்பைய சண்முகனுக்கான நம்பர் போட்டு கொடுத்து ஏலே சனியா சண்முகம் போன வச்சும் கூட அவங்க ஆதங்கம் தெரியல. எடுத்தாங்க கோப்பல மாமான்னு கூப்பிடுறாள். இந்த மாதிரி பொம்பளை மாதிரி பேசினா அவளுக்கு பின்னாடி வந்துடுவாங்களோ, இந்த சண்முகம் மாதிரி 4 ஜாம்பளைங்க ஸ்டெடியா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு சண்முகம் அங்கிட்டு போறாங்க. ஐயோ என்னக்கா இது? எனக்கே தெரியாத வார்த்தைகள் எல்லாம் போட்டு என்னோட 5-6 பரம்பரையை இழுத்து திட்டிக்கிட்டு போறானே இந்த வெறும்பைய சண்முகம். ஏலே சனியா இவன் நம்பர் எதுக்குல எனக்கு கொடுத்தேன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா நம்பர் லிஸ்ட்ல இவனோட நம்பரும் இருக்குல்ல, அதுதான் தெரியாம கொடுத்துட்டேங்கிறாங்க சனியன். ஐயா அவன் நம்பர் லிஸ்ட்ல இருந்தது, அதனால இன்னாருன்னு தெரியாம நானும் கூப்பிட்டு சொல்லிட்டேன், அவனுக்கு ஒரு ஓட்டு இருக்குதுல்லைங்கிறாங்க சனியன். ஏலே சனியா நீ பிறந்ததும் உங்க அப்பா சரியாத்தான் கட்டத்தை பார்த்து உனக்கு சரியான பேரைத்தான் வச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இருடா இரு உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சவுந்தரபாண்டி சனியனை திட்டி தீர்க்குறாங்க. இந்த விஷயத்த சொல்றதுக்காக பாக்கியமும் எஸ்கியும் சேர்ந்து ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கமா பரணியும் சண்முகமும் அவசர வேலையை வந்துட்டு இருக்காங்க. ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கும்போது கை காட்டுறாங்க. சண்முகம் பரணி 2 பேரும் நிக்கிறாங்க. என்னாச்சு ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வரீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்கறாங்க. சண்முகம் ஒன்னும் இல்ல சண்முகம், வீட்டுல என்ன நடந்தாலும் நீ சொல்லணும்னு சொன்னில்ல, அதை தான் உன்னை தேடி வந்து சொல்றதுக்குங்கிறாங்க. அப்படி என்ன நடந்ததுன்னு கேட்கறாங்க சண்முகம். வீட்டுல என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க பரணி. வீட்டுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்ககிட்டயும் எந்த பிரச்சனையும் பண்ணல, ஆனா போன்ல பொம்பளை குரல்ல பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க எஸ்கி. அப்படி என்னல பேசுனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னன்னே தெரியல, சனியனும் மாமாவும் மொபைலை வச்சு என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்கள் அந்த பக்கமாக போனவங்க பார்த்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்க எஸ்கி. கிச்சு கிச்சுன்னு பொம்பளை குரலில் பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேர் என்னவாங்கிறாங்க. அஸ்கியா அப்படின்னு கேட்குறாங்க பரணி. அதுதான் அதுதான் அப்படின்னு எஸ்கியும் சொல்கிறாங்க. என்னமோ இவரை புரிஞ்சுக்கவே முடியலையேங்கிறாங்க பரணி. இப்போ எதுக்கு இவர் பொம்பளை குரலில் பேசுகிறாரு ஒன்றும் புரியலையேன்னு சண்முகம் யோசிக்கிறாங்க. அப்படி பேசி இவர் என்னதான் பண்ண போறாருன்னு யோசிக்கிறாங்க. எங்கள் அப்பா தான் கிரிமினல் ஆச்சே, அவரை பற்றி சரியாக கண்டுபிடிக்கவே முடியாது. பரணி அந்த ஆள் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், மொத்த ஓட்டு உனக்கு தேங்கிறாங்க. அத்தையா நீ இவளை கூட்டிக்கிட்டு கிளம்புங்கிறாங்க. பார்த்துல இதுக்கு பின்னால் பெரிய விவகாரம் ஏதாவது இருக்க போகுதுங்கிறாங்க பாக்கியம். அது என்னவோ இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ இவளை கூட்டிகிட்டு பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சனியனும் சவுந்தரபாண்டியும் காரில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு அவசர அவசரமாக மாடசாமி வந்து இறங்குறாரு. ஐயா அதான் வாரமில்ல வாடசாமி அப்படிங்கிறாங்க சனியன். வந்துட்டேன்ல வரட்டு வரட்டுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சனியா இப்போ வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி மாடசாமிக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. மாடசாமியும் செல்லும் நான் நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேங்கிறாரு. ஆமா அங்கே எதிர்த்தாப்புல ஒரு பஸ் நிற்குதுல்ல, அதில் போய் ஏறிக்கோங்கிறாங்க. ஐயோ அதில் தான் நீ இருக்கிய செல்லும் அப்படின்னு மாடசாமி கேட்குறாங்க. நான் மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க, அங்கே தான் நானும் இருக்கேன், நீங்களும் வாங்க மாமான்னு கூப்பிடுறாங்க சவுந்தரபாண்டி. மாடசாமியும் அந்த ஃபோனில் பேசின பொண்ணு காணாத பொண்ணு உள்ளதா இருப்பா போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு மேலே பஸ்ஸில் ஏறி பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாம் ஐயோ மாமா நீங்களுமா இந்த குரலுக்கு மயங்கி வந்தீங்க. நாங்கள் போய் மாமா மச்சான் போட்டுக்கிட்டு எல்லாருமே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து வளைஞ்சிக்கிட்டு கொண்டிருக்காங்க. சனியன் சவுந்தரபாண்டிக்கிட்டே ஐயா எல்லாம் ஏறியாச்சு இப்போ என்ன பண்ணலாங்கிறாங்க. சரி பொருள் எல்லாம் எடுத்து நீயும் போய் பஸ்ல ஏறு நானும் வரேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சனியன் பெட்டி பெட்டியா பஸ்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த பக்கமா முத்துப்பாண்டி பஸ்ஸையே ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு வந்து யாரெல்லாம் கோந்திருக்காங்கன்னு எட்டி எட்டி பாக்குறாரு. சவுந்தரபாண்டி பஸ்குள்ள போனதும் எல்லாருமே தலையை தொங்க போட்டுக்கிறாங்க. ஐயோ சவுந்தரபாண்டியுமா அப்படின்னு பாக்குறாங்க. சனியா அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய விருந்தியெல்லாம் கொஞ்சம் பாதிக்கு பாதி சொல்லுடா அப்படின்னு சொல்றாங்க.
இங்க பாருங்க, இந்த பெட்டியில இருக்கிற பீரு பிராந்தி எல்லாமே உங்களுக்கு தாங்கிறாங்க சனியன். மாடசாமி கேக்குறாங்க, ஐயா நீங்க எப்படி இங்கேங்கிறாங்க. ஆமா சொல்றேன் சொல்றேன், ஒரு அழகான பொண்ணு உங்க போன்ல பேசுச்சுல. ஆமா போன்ல தானே பேசினா, அவ அழகா இருப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும். அதே போன்தே எனக்கு வந்துச்சு, குரல்லையே குயில் மாதிரி இருக்கே, அப்போ மயில் மாதிரி பாக்குறதுக்கு அழகா தானே இருப்பா. அந்த அழகை நான் மட்டும் போய் பார்த்தா நல்லாவா இருக்கும். அதை தான் கூட்டமா போய் நம்ம எல்லாருமா சேர்ந்து பார்க்கலான்னு தான் நான் உங்களுக்கும் போன் போட்டு வர சொன்னேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இதை கேட்டதும் அங்க இருந்த எல்லா நம்பர்ஸும் கை தட்டி சிரிப்பு ஆரவாரத்தோட சந்தோஷப்படுறாங்க. கூட்டமா போய் கும்மி அடிச்சா தானே ஒரு அழகுன்னு சொன்னதும் அதுக்கு பெரிய கைதட்டா கும்மி அடிக்கிறாங்க. சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி ரெண்டு பேருமே சனியன் கொடுத்த ஐடியால பொம்பளை குரல்லையே போன்ல பேசி அப்படியே பஸ்ல ஒரு பஸ் நிறைய மெம்பர்ஸ்களை அள்ளிக்கிட்டு போய் இப்போ பீரு பிராந்தி இதெல்லாம் ஊற்றி விட்டு கும்மி அடிச்சு கூட்டடிக்க கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டில் சண்முகமும் வைகுண்டமும் ஏதோ மளிகை கடை கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ 5-6 பொம்பளைங்க ஓடி வராங்க. இல்லை கோமதி என்ன கண்ணீரும் கம்பளமா வந்து நிற்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு வைகுண்டம் கேட்குறாங்க. அக்கா என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டு வந்து நிற்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சண்முகம் கேட்குறாங்க. என் வீட்டுக்காரரு காலையில் போனவர் மத்தியான சாப்பாட்டுக்கும் வரல, இப்போ நைட்டு வீட்டுக்கும் வரலன்னு சொல்கிறாங்க. அக்கா கடையிலையாவது போய் பார்த்தீங்களாங்கிறாங்க. அங்கேயும் வரலன்னு சொல்கிறாங்க சண்முகம். ஃபோன் பண்ணாலும் சுவிச் ஆஃப்னு வருதுங்கிறாங்க. இன்னொரு அம்மாவும் ஒப்பிக்கிறாங்க, என் புருஷன் 6 மணியானா வீட்டுக்கு வந்துடுவாரு, மணி 8 ஆச்சு இன்னும் வரல சண்முகங்கிறாங்க. ஆள் எங்க இருக்காருன்னே தெரியல, போனும் சுவிச் ஆஃப்ல இருக்குங்கிறாங்க. குறையும் முறையோட வந்திருக்கிற அத்தனை அம்மாக்களுமே அவங்க வீட்டுக்காரரோட போன் சுவிச் ஆஃப்னு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் பரணிக்கு சந்தேகமாவும் இருக்கு, சண்முகத்துக்கு ஒன்றும் புரியாம இருக்கு. எல்லாருமே ஒரே நேரத்தில் காணாம போயிட்டாங்க, அதனால தான்ப்பா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்கிறாங்க இன்னொருமா. டேய் சண்முகம் என்ன இருக்கும் அப்படின்னு பரணி கேட்குறாங்க. ஆமா இங்க வந்திருக்கிற அத்தனை பேர்த்தோட வீட்டுக்காரரும் கம்யூனிட்டி நம்பர் ஆச்சே, எங்க போயிருப்பாங்க, ஒரே நேரத்தில் காணாம போயிருக்காங்களேன்னு சண்முகத்துக்கு சந்தேகம் வருது. சண்முகம் அந்த திருவாரத்தை இருக்கானே உன் மாமக்கார சவுந்தரபாண்டி, அவன் வேலையத்தான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க வைகுண்டம். மாமா சந்தேகமே வேண்டாம், எங்க அப்பா சரியான கிரிமினல், அவங்க தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணி அத்தனை பேர்ட்டையும் தூக்கி இருக்காருன்னு சொல்றாங்க பரணி. ஏதா பரணி இவனுங்களெல்லாம் தூக்கி அவன் என்ன பண்ண போறான், ஒருவேளை எலெக்ஷனை நிப்பாட்டலான்னு நினைக்கிறானோ. எலெக்ஷன் எல்லாம் நிப்பாட்ட முடியாது, ஏற்கனவே எலெக்ஷன் தேதியை அறிவிச்சிட்டாரு, அப்பவே அவர் பதவி போயிடுச்சு. எலெக்ஷன் நின்று போயிட்டா அப்புறம் கவர்மெண்ட் தான் எடுத்து கணக்கு வழக்கு அந்த ஆள் தானே மாட்டிக்குவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கண்டிப்பா நடக்கணும், அதுல அவர் ஜெயிக்கணும், அவ்வளவுதான் அவருக்கு. அது சரியில்லை சண்முகம், இவனுங்களை தூக்கி அவன் என்ன பண்ண போறான்னு கேட்கறாங்க வைகுண்டம். மாமா அரசியல்வாதி அடிக்கிற கூட்டெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியாதா என்னன்னு கேட்கறாங்க பரணி. அநேகமா எங்க அப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ரெஸ்டாரண்ட்ல வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க பரணி. கோமதி கேட்கறாங்க அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க. அக்கா அப்படின்னா கூட்டடிக்கிற இடம், பாரு, நீச்சல் குளம், இப்படி எல்லா வசதியும் அங்க இருக்குமுக்கா. அவங்க எல்லாத்தையும் ஒன்னா அடைச்சு வச்சு கண்டதையும் அள்ளி கொடுத்து அவங்களுக்கே ஓட்டு போட வைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு சொல்றாங்க பரணி. உங்க அப்பா என்ன இவ்வளவு கேவலமா இருக்கான், பதவிக்காக என்ன வேணாலும் செய்வானான்னு கேக்குறாங்க வைகுண்டம். பதவிக்காக என்ன வேணாலும் செய்வாரு, இதையும் செய்வாரு, இதுக்கு கீழே வேணாலும் இறங்குவாருங்கிறாங்க பரணி. ஐயோ அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சு எங்க வீட்டுக்காரரு என்னெல்லாம் செய்ய போறாரோ தெரியலையோ அப்படின்னு கோமதி பயந்து கிடக்குறாங்க. அவரு விட்டா எங்களுக்கு ஒரு நாதியே இல்லையேன்னு கோமதி அழுகுறாங்க. அக்கோ அப்படியெல்லாம் எதுவும் நடக்கிறதுக்கா, நீ பயப்படாதீங்கிறாங்க சண்முகம். இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு உங்க வீட்டுக்காரரோட ஓட்டெல்லாம் வேணும்ல, அதனால உங்க வீட்டுக்காரையெல்லாம் யாரும் எதுவும் செய்ய முடியாது. உங்க வீட்டுக்காரோட உசுருக்கெல்லாம் எதுவும் ஆகாது. இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துறது என்னோட பொறுப்புங்கிறாங்க சண்முகம். உன் வார்த்தையை நம்பித்தான் போறோம், அவருக்கு எதுவும் ஆகாம பத்திரமா பார்த்து கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சண்முகம் போய் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்து உங்க வீட்டில் சேர்த்துருவான், நீங்க கவலைப்படாம போங்கன்னு வைகுண்டம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்கள வெறும் வாய் வார்த்தையோட விட்டுறத, நீ சவுந்தர பாண்டிக்கிட்டு இருந்து இத்தனை மெம்பர்ஸையும் நீ மீட்டே ஆகணுங்கிறாங்க பரணி. எங்க அப்பா அவங்க எல்லாத்தையும் ஏதாவது பண்ணி இல்ல அவங்களை ஏதாவது சொல்லி மிரட்டி கிரட்டி கூட அவங்களுக்காகவே ஓட்டு போட வச்சாலும் வச்சிருவாரு, நீ கொஞ்சம் கவனமா சீக்கிரமா போய் தேடு சண்முகங்கிறாங்க பரணி. விடமாட்டேன் பரணி, அந்த ஆளுகிட்ட நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வெறியோடும் கோவத்தோடும் போறாங்க. இந்த இம்சை பிடிச்ச ஆளை என்னதான் பண்றது அப்படின்னு பரணி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் எந்த கவலையும் இல்லாம ஆட்டம் பாட்டத்தோட ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பீர் பிராந்தி எல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படி ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்க வந்து சனியன் சவுந்தரபாண்டிகிட்ட கேட்கறாங்க, ஐயா எப்படி நம்ம ஐடியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சவுந்தரபாண்டி சிரிச்சு கிடக்குறாரு. இலை சனியா பாத்தியா, கொஞ்சம் விட்டா போது என்ன ஆட்டம் போடுறானுங்க, ஐயா பாக்குறக்கே நல்லா இருக்கு ஐயா, எம்புட்டு சருக்கு எம்புட்டு பாட்டலுங்கிறாங்க சனியன். லே சனியா, ஒரு சொட்டு கூட உங்களோட தொண்டைக்குள்ள போகக்கூடாது, அப்படி போச்சு உன் குறவலையை தாண்டதுக்குள்ளேயே அறுத்து போட்டுருவேங்கிறாங்க. ஞாபகம் இருக்கு இல்லைன்னு சவுந்தரபாண்டி மிரட்டுறாங்க. ஐயா ஞாபகம் இருக்கு, எனக்கு சரக்க விட உசுறுதான் ஐயா பெருசுங்கிறாங்க. உங்க திறமையை சொல்லாம இருக்க முடியல அப்படின்னு சனியன் பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. எப்போ எப்படிப்பா பொம்பளை வயசு வச்சு இத்தனை ஆம்பளைகளையும் வரவழைச்சேன்னு கேட்கறாங்க முத்துப்பாண்டி. பொம்பளைய காணமீன்னு போராட்டம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா தண்ணி பாட்டில பார்த்ததும் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்களேன்னு கேட்கறாங்க முத்துப்பாண்டி. நீ சொல்றதெல்லாம் சரிதான், இப்ப பாரு நல்லா மீறி போனதுக்கு அப்புறம் எவனாவது ஒரு பையன் வருவான் பாரு, வந்ததுமே நீங்க சொன்ன பொம்பளைய காணமேன்னு வந்து என்கிட்ட கேட்பான் பாருங்கிறாங்க. ஓ வாராம் பாரு பட்டையை போட்டுக்கிட்டு தள்ளாடுற வயசுல, வந்ததுமே நீங்க சொன்ன பொம்பளை எங்க காணான்னு கேட்க போறான் பாருங்கிறாங்க. அதே மாதிரி அவரும் வந்து கேட்கறாரு. சார்வால் வணக்கம் வணக்கங்கிறாங்க. நல்லா என்ஜாய் பண்றீங்களான்னு சவுந்தரபாண்டி கேட்கறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, எம்புட்டு சந்தோஷம், எம்புட்டு சொர்க்கம் சொர்க்கம், சூப்பர் சூப்பருங்கிறாரு. ஆனா என்ன ஒரு சின்ன குறை, சிஐடி சவுந்தரா மாதிரியும் சிலுக்கு சுமிதா மாதிரியும் கிருஷ்ணு ஒரு புள்ள அப்படியே கிளு கிளுன்னு போன்ல பேசிட்டு அந்த புள்ளைய எங்க அப்படின்னு கேட்கறாங்க ஒருத்தர். அவருக்கு பின்னாடியே எல்லாரும் கோஷம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா அந்த பொண்ணு எங்க பொண்ணு எங்கன்னு சத்தம் போடுறாங்க. எப்போ
பொம்பளைகளோட அடிக்கிற கூத்தை நாமளும் வீடியோ எடுத்து வச்சுக்குவோம். ஒருவேளை எலெக்ஷன்ல ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, அந்த வீடியோவை காட்டி மிரட்டி ஓட்டு வாங்கிடலாங்கிறாங்க முத்துப்பாண்டி. வர்ணியும் சண்முகமும் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருக்கணும். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் வர்ணியும் கிளம்பி போறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் இன்னும் என்னெல்லாம் கூத்து நடக்குதுங்கிறதையும் நம்மளும் வர எபிசோடில் பார்க்கலாம்.